நிச்சயம். பிரிந்து போனவர்களை சேர்ப்பதை பற்றி முடிவெடுக்க ஒரு 10 நாளுக்குள்ள முடிவெடுக்கணும்னு எடப்பாடிக்கு வந்து ஒரு டைம் லைனை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரு. செங்கோட்டையனுடைய எடப்பாடிக்கு மிகப்பெரிய நெருக்கடியா? எல்லோரும் கட்சியில் பேசி கொண்டிருக்கிற விஷயத்தை தான் செங்கோட்டையன் வெளிப்படுத்தியிருக்கிறார். ஒரு முறை மறைமுகமாக சென்று சந்தித்து பேசியிருக்கிறார். இப்போது வெட்ட வெளிச்சமாக பேசியிருக்கிறார். இது ஒன்றும் புதுசு இல்லை. அதாவது ஒன்றிணைந்தால் கட்சிக்கு நல்லது, வெற்றி பெற முடியும், திமுகவை எதிர்ப்பதற்கு ஒரு வாய்ப்பு, இப்படியெல்லாம் எல்லோரும் பேசிக்கிட்ட விஷயம்தான். இது ஒன்றும் செங்கோட்டையன் ஒரு பெரிய கலகத்தை ஏற்படுத்தியதாக நான் பார்க்கல. ஆனால் செங்கோட்டையனை வெளிப்படையாக பேச வைத்த ஒரு சிக்கல் எடப்பாடிக்கு தான் இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி விஷயங்கள் வரும்போதே அதை வந்து தவிர்க்கணும் அல்லது அழைத்து பேசணும். இந்த விஷயம் வந்து எடப்பாடிக்கு தெரியாத விஷயமெல்லாம் இல்லை. ஆனால் ஏன் எடப்பாடி இதை தவிர்க்கிறாருன்னு தான் எனக்கு புரியல. ஒரு பிரச்சனை வருகிறது என்பது அவர் வந்து டேட்டே சொல்கிறார், 5ஆம் தேதி பேச போகிறேன்னு. ஆமாம். அப்போது இந்த விஷயத்த அன்றைக்கி 3 நாள் முன்னாடியே பேசியிருக்கலாமே, எதுக்கு 5ஆம் தேதின்றார்? அப்போ 5ஆம் தேதி பேச போகிறேன் என்றால் நேராக சேலத்துலேருந்து கோபிச்செட்டிப்பாளையத்துக்கு வண்டி கொடுப்பா, செங்கோட்டை அண்ணன் வீட்டுக்கு போய் அண்ணே வாங்க உங்கள் வீட்டுக்கு தான் வந்துட்டுருக்குறேன், டீ சாப்பிட்லாம், என்ன பேச போகிறீங்க பேசுங்க அப்படின்னு கேட்க முடியாதா? நிச்சயமாக கேட்க முடியும். ஏன் எடப்பாடி கேட்க மறுக்கிறார்? புரியல எனக்கு. அதாவது